ஹாய் டியர்ஸ், நான் உங்கள் ராஜபாலன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எல்லா ஈச் லெசனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரைடே இருக்குது, சாட்டர்டே இருக்குது, சண்டே இருக்குது. இந்த 3 நாளில் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு பாருங்கள். பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லதாக நடக்கட்டும். ஓகே, இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும்னா 100 மார்க்குக்கு வரும். 100 மார்க் கொஸ்டின் நீ இது வரைக்கும் எழுதியிருக்க மாட்டேன், எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக குவார்ட்டர்லி எக்ஸாம் 100 மார்க்குக்கு எழுத போகிறேன். ஸோ 100 மார்க்குக்கு எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 1 மார்க் கொஸ்டின் வருது. சேம் டைம் 2 மார்க் கொஸ்டின் எவ்வளோ வருதுன்னா 10 2 மார்க் கொஸ்டின் வருது, 20 மார்க்கு. 5 மார்க் 10 வருது, 10 × 5 15 வந்துடும். கிராஃப் ஒரே ஒரு கிராஃப் வரும், 8 மார்க்கு. ஜாமெட்ரியில் ஒரு ஜாமெட்ரி வரும், 8 மார்க். டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 100 மார்க்குக்கு வந்துடுது. சார் இது எப்படி வரும், எவ்வளோ சாய்ஸ் இருக்குது, கொஸ்டின் நம்பர் 1லேருந்து எத்தனை வரைக்கும் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுமான்னா தெரியலைன்னா தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு 1 மார்க் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுல இருக்கும். 14 1 மார்க் இருக்கும். இந்த 14 1 மார்க்கில் 1 to 14 இதுதான் கொஸ்டின் நம்பர். இதில் 4 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான், 4 ஆன்சர் இருக்கும். இதில் மேக்ஸிமம் புக் பேக் கொஸ்டின் 11 கொஸ்டின் மேக்ஸிமம் இருக்கும். அப்போ ரிமைனிங் 3 கொஸ்டின் என்ன, அது புக்குக்கு உள்ளே இருக்கும், இன்டீரியர் கொஸ்டின். இப்போ டோட்டலி 14 கொஸ்டின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் வருது. 10 × 2 20 போட்டிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 15லேருந்து கொஸ்டின் நம்பர் 28 வரைக்கும் இருக்கும். இதில் 28 கொஸ்டினை ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க, அந்த 28 கம்பல்சரி அப்படின்னு வச்சுருவாங்க. நீ 10 கொஸ்டின் எழுதணும். ஃப்ரம் 15 to 28 கொஸ்டினில் டோட்டலாக 14 கொஸ்டின் இருக்கும். அதில் நீ எவ்வளோ செலக்ட் பண்ணணும், 9 கொஸ்டின் மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ரிமைனிங் இன்னொன்று என்ன பண்ணணும், கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 28 எழுதணும். அப்போ டோட்டலாக 10 ஆயிடும், 12 டேலி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 எழுதணும். அதே சேம் டைப் 50 மார்க் கிடைக்கும். இதில் கொஸ்டின் நம்பர் 29 to 42 இருக்கும். இதுலேயும் டோட்டலாக 14 கொஸ்டின் இருக்கும். அந்த 14 கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 42க்கு ட்விஸ்டட். வாட் இஸ் ட்விஸ்டட், கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும். அப்போது ரிமைனிங் 13 கொஸ்டினில் நீ 9 5 மார்க் எழுதிக்கலாம். அந்த கம்பல்சரி கொஸ்டின் 42 எழுதுனீங்கன்னா உனக்கு அதுவும் முடிஞ்சிடும். அடுத்தது கிராஃபில் ஒரு கொஸ்டின் எழுதணும், 8 மார்க்கு. இதில் ஏ அண்ட் பி டைப்பில் இருக்கும் கிராஃபில். அப்போ ஏ கிராஃப் தெரிஞ்ச, டேபுலர் கிராஃப் தெரிஞ்சால் அது போட்டுக்கலாம். இல்லைன்னா டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், அந்த வேரியேஷன் சம்மில் ஏதோ ஒன்று வரும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கு 8 மார்க்கு. ஜாமெட்ரி அப்படிங்கிறதுல 8 மார்க் வரும். அதுலேயும் 2 டைப் வரும், 4.1லேருந்து ஒன்று, 4.2லேருந்து ஒன்று. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் போட்டால் போதும், 8 மார்க். ஓகே, இந்த கொஸ்டின் பேட்டர்னில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எதை எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். ஃபஸ்ட்டு எதை எழுதணும் அப்படின்னா, என்னோட ஒப்பீனியன், நீ கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே உனக்கு 15 மினிட்ஸ் டைம் இருக்கு. அந்த டைமில் நீ கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுற, ஃப்ரம் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட். இன்பிட்வீன் போய் பார்க்கக்கூடாது. ரீசன் என்னன்னா, இன்பிட்வீனில் நீ பார்த்தா நீ நீ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னு நீ எதிர்பார்த்திருப்ப. நீ எதிர்பார்த்த கொஸ்டின்
அங்கே வந்திருக்காது. வரலைங்கும்போது நீ என்ன ஆகுவ? அப்செட் ஆகிடுவேன். அப்செட் ஆகும்போது தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை 1, 2, 3லேருந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு வரீங்க. டில் த எண்ட் நீ பார்த்ததுக்கு அப்புறமா நீ என்ன டிசைட் பண்ணணும்னா, கொஸ்டின் இந்தந்த கொஸ்டின் எழுதலாம் அப்படிங்கிறதுல நீ டிசைட் பண்ணிடணும். தென் என்ன பண்ணுற? ஆன்சர் ஷீட் 10 மினிட்ஸ் ஓவர் ஆன்சர் ஷீட் தந்துடுறாங்க. தந்த உடனே நீ உன்னோட எக்ஸாம் நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஃப் சம்மை ஃபஸ்ட்டு போட்டுருங்க, இல்லை நீ ஜாமெண்ட்ரியை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா 8 + 8 16 கிடைச்சிடும். நெக்ஸ்ட் முடிச்ச உடனே நீ 1 மார்க் கொஸ்டினை அப்ளை பண்ணிடுங்க. 4 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் 4 ஆப்ஷனில் 14 கொஸ்டின் இருக்கும். அதை முடிச்ச உடனே டைரக்டா கம் டு தட் 5 மார்க் கொஸ்டின். என்ன ரீசன்? முதலிலேயே 5 மார்க் கொஸ்டினை அப்ளை பண்ணிடணும். அப்போ மேக்சிமம் 10 எழுதணும். அதில் உனக்கு எவ்வளோ தெரியுதோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டினை அப்படியே வச்சிரு. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் போ. எவ்வளோ கொஸ்டின் தெரியுதோ அவ்வளோ கொஸ்டின் எழுதணும். எழுதிட்டு பேலன்ஸை அட் தி எண்டு, அதுக்கப்புறமா நீ எழுதாத கொஸ்டினை லாஸ்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை விட்டுட்டு நீ எடுத்தோன்னே கொஸ்டின் பேப்பரை போய் 5 மார்க் கொஸ்டினில் இது வந்திருக்கா அது வந்திருக்கா அப்படியெல்லாம் பார்க்குறது வேஸ்ட். வேஸ்ட்டுங்கிறத விட நீ எழுத முடியாமல் போயிடும். சம்டைம்ஸ் ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுவேன். ஃபீவர் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், ஹெவி ஹெட்டேக் வந்துடும். இது எக்ஸாம் ஃபீவர், எக்ஸாம் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோத்ரூ பண்ணுறது ஃப்ரம் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் பண்ணிவிடு. அதுக்கப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட் எழுது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? 5 மார்க் 1 மார்க் எழுதுங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கு, அதுக்கப்புறம் 2 மார்க்கு. தெரியாத கொஸ்டின் லாஸ்ட்டு. ஒரே சீரியலில் 1, 2, 3, 4, 5, 6ன்னு எழுதணுங்கிற எந்த ரூலுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று முக்கியம். என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கொஸ்டின் நம்பர். நீ எழுதுகிற கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு கரெக்டான கொஸ்டின் நம்பரை எழுதணும். இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறது சொல்லிட்டேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணினா எக்ஸாமை சூப்பராக எழுதிடுவேன். நிறைய மார்க் வாங்கிடலாம். தேங்க்யூ.